இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வீட்டின் எதிர்மறை சக்தியை விரட்ட அமாவாசையில் திருஷ்டி கழிக்கும் முறையை பற்றி இந்த பதிவில் சொல்ல போகிற மக்களே, இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். கண் திருஷ்டி என்பது கணிக்க முடியாதது. யார் கண்கள் எதிர்மறை மற்றும் நேர்மறை பார்வை கொண்டு இருக்கின்றது என்பது யாரும் கண்டுபிடிக்க இயலாதது. அப்படியாக இந்த கண் திருஷ்டியானது ஒரு மனிதனின் வாழ்வை எந்த அளவு மாற்றி விட முடியும் என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் திருஷ்டிக்கு மிக பெரிய எதிர்மறை ஆற்றல் உண்டு. அது ஒருவரின் வாழ்க்கையை திசை திருப்பி பயங்கர கேடுகளை விளைவித்துவிடும். அப்படியாக நாம் ஒருவரின் பார்வையை மாற்ற இயலாதது. ஆனால் அவர்களால் ஏற்பட்ட திருஷ்டியை நம்மால் கழித்து நமக்கு நல்ல பலன்களை கொண்டு வர முடியும். இப்பொழுது ஒருவருக்கு ஏற்பட்ட திருஷ்டியை எப்படி கழிப்பது, எந்த நாளில் கழித்தால் சிறந்த பலன்களை தரும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். கண் திருஷ்டியை அமாவாசையில் கழிப்பது மிக சிறந்த பலன்களை தரும். அன்றைய நாளில் ஒரு கருப்பு நிற துணியில் வெண்கடுகு பச்சை கற்பூரம் வைத்து முடிந்து வீட்டில் உள்ளவரை கிழக்கு முகமாக நிறுத்தி வலது இடமாக தலா 3 முறை சுற்ற வேண்டும். இதை குடும்பத்தில் மூத்த உறுப்பினர் செய்வது சிறப்பு. கடைசியாக அந்த மூத்த நபரையும் சுற்றி அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி வீட்டு முன் வாசலுக்கு வெளியே வைத்து எரிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் வீட்டில் ஏற்பட்ட கடுமையான கண் திருஷ்டி விலகும். மேலும் வியாபாரம் செய்யும் இடத்தில் இதே முறையில் கொஞ்சம் பெரிய சதுர கருப்பு துணியில் மேல் சொன்ன பொருட்கள் வைத்து கடை முன் நின்று கடையை 3 முறை வலம் இடம் சுற்றி எரிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் கண் திருஷ்டி விலகி வியாபார இடம் நல்ல செழிப்பாகவும் நேர்மறை ஆற்றலோடும் நல்ல முறையும் வருமானமும் கிடைக்கப்பெறும். இவ்வாறு கழிக்கின்ற திருஷ்டி இரவு 10 மணிக்கு மேல் செய்வது நல்ல பலனை தரும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.